ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிளாஸ் நம்பர் 2. வாங்க செயின் ஸ்டிச் போடலாம். நான் இந்த கிளாஸுக்கு சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். சீவிங் த்ரெட்டோட எண்ணில் சின்னதாக ஒரு நாட் நம்ம மேக் பண்ணணும். நாட் டைட்டாக இருக்கணும், லூஸ் ஆகக்கூடாது, கழற்றாமல் இருக்கணும். தென் இந்த இதுக்கு த்ரெட் நீடல் டூலிப் நீடல் தான் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் 14 வரும். டூலிப் நீடில். இந்த நீடில் நீங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, நம்மளோட கட்டை விரலும் நடு விரலும் சேர்த்து த்ரெட்டை பிடிச்சி ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றி மறுபடியும் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணணும். இந்த நீடிலோட எட்ஜில் ஒரு ஊக் மாதிரி முள் மாதிரி இருக்கும். அந்த முள்ளை வச்சு தான் நம்ம த்ரெட்டை கீழேருந்து மேலே எப்பவுமே புல் பண்ணி எடுப்போம். இந்த கையில் இருக்க த்ரெட்டை எந்தையும் ஷேப் மாற்றாமல் அப்படியே நான் ஸ்டாண்டு கீழே நியர்பை கிளாத்துக்கு பக்கத்தில் என் கையை அப்படியே வைப்பேன். தென் நான் இந்த நீடில் உள்ள நூலுக்கு இன்சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். நீடிலோட பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இன்னும் பெண்டாக இருக்கக்கூடாது. கீழே பாருங்கள், அது நான் எடுத்த காட்டன் ஷேப்லேயே ஹேண்டை மேலே இருக்க கிளாத்து கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நீடிலில் முள் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த முள்ளை வச்சு ஒரு த்ரெட்டை மட்டும் நான் மேலே கொண்டு அது லூப் மாதிரி இருக்கும். அந்த லூப்புக்குள்ளே விட்டு மறுபடியும் 90 டிகிரி நீடில் வச்சு நான் மறுபடியும் கிளாத்துக்குள்ளே இன்சைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ராசஸ் மாறும். இந்த நீடிலில் ஹூக் இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த ஹூக்கில் நம்ம இந்த நீடில் சிக்க வைக்கணும். அப்படி சிக்க வச்சா மேலே இழுக்குள்ள நமக்கு த்ரெட்டும் சேர்ந்து வரும். நீங்கள் கிளியராக பாருங்கள். நீடில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஹூக்கில் த்ரெட்டை சிக்க வச்சு மேலே எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பார்த்தாலுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த்ரெட்டு நீடில் கீழே வரக்குள்ளே த்ரெட்டை நம்ம அதில் லைட்டாக சிக்க வைக்கணும். சிக்க வச்சு மேலே எடுக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே இருக்க ப்ளஸ் அந்த லூப்புக்களை விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் காமனாக போட்டுகிட்டே வந்தாலுமே நார்மலாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸில் போடும்போது அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுக்கலாம். தென் எண்டு நாட்டுக்கும் இது மாதிரி தான் செயின் ஸ்டிச் போட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லூப் க்ரியேட் பண்ணணும். அந்த லூப்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப், அதை விட பெரிய லூப்பாக எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த லூப்புக்குள்ளே விட்டு பக்கத்தில் ஒரு லூப் போட்டோம்ல, அந்த ஸ்டிச்சை பிடிச்சி இழுத்தா நமக்கு எண்ட் நாட் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு 2 days அந்த மாதிரி போட்டால் தான் பர்ஃபெக்டான எண்ட் நாட் ஃபஸ்ட்டு வரும். நான் தனியாக மறுபடியும் எண்ட் நாட் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறோம். அதுக்கு இன்சைட்லேயே இன்னொரு லூப் நாம் இழுக்கணும். எடுத்துட்டு அந்த லூப்புக்குள்ளவே நம்ம நீடில் வச்சு அந்த லூப்பை இழுக்காமல் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அந்த லூப்பை பிடிச்சி நம்ம நீடில் வச்சு இழுக்கணும். இழுத்தா எண்ட் நாட் ரெடி ஆகிடும். வீடியோ தெரியாமல் ஏதோ கட் ஆகிட்டுருக்கு. நான் மறுபடியும் இன்னொரு எண்ட் நாட் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறோம். அதோட இன்சைட்லேயே இன்னொரு லூப் மேக் பண்ணுறோம். அந்த லூப்புக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு போட்ட லூப்பில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுக்கக்குள்ளே எண்ட் நாட் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் எண்ட் நாட். இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் என்னென்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கணும், எண்ட் நாட் போட்டிருக்கணும். தேங்க்யூ.